Hey guys, welcome to our channel Motivation Myself. Happy mind, healthy body. நேற்று நம்ம திருவண்ணாமலை போயிருந்தோம் இல்லையா, கிரிவலம் போயிருந்தோம். பௌர்ணமி, தை மாதம் பௌர்ணமி கிரிவலம் போயிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவில் அவ்வளோ ஒரு சிரிப்பு, கூட இருக்க அந்த பர்சன்ஸோட அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் எல்லாம் இருந்தது. பட் இதே கோமதி இப்போ உங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு நார்மலாக பேசிகிட்டு இருக்கு இதே கோமதி ஒரு 5 months 6 months பிஃபோர் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தட் மச் அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ வருத்தமாய் ஆல்மோஸ்ட் லைஃப்பில் இன்றைக்கி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அப்படி இருந்தேன் அப்படிங்கிறது அப்போயுமே நம்ம வீடியோஸில் தெரிஞ்சிருக்கும். அது எதனால் அந்த அவ்வளோ வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் நான் திரும்ப அந்த ரீசன் ஏன் நான் அப்படி இருந்தேன்றது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். அப்போ நான் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் டவுனில் இருந்தேனோ, இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை இருக்குது, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருந்து நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் எப்படி ஒரு ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இவ்வளோ கேஷுவலாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிற கோமதி வந்திருக்கோம். இது ஒரு ஃபேஸ். அங்கேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், எதனாலேயே அந்த சோகமான வீடியோவையும் இந்த ஹாப்பியாக இருக்க வீடியோவும் எதுக்கு கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீட் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ஓவர், இதுக்கு மேலே என்ன அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது நம்ம எப்படி உடஞ்சி போவோம் இல்லையா? உடஞ்சி போகிறது நார்மல் தான். பட் அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்காம போதும் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்காம அடுத்து இது ஒரு ஃபேஸ் தான், ஒரு ஸ்டேஜ் தான், இட்ஸ் அ சாப்டர் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு, அது ஆக்சுவலி நினைக்கிறது கஷ்டம் தான். பட் அதை நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபோட அடுத்த செக்மெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். சரியா? ஒரு பெரிய லாஸோ, பிஸ்னஸ் லாஸ், இல்லை ஒரு பர்சன் இழக்கிறது, ஒரு சம்டைம்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளாம் விட்டுட்டு போகிறது, நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்காமல் போகிறது, ரொம்ப நம்பி ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போதுலாம் நமக்கு லைஃபே வேண்டாம், இதோட நம்ம முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, சூசைடி பண்ணிக்கலாம், அப்போ என்ன வாழ்க்கைங்க, எதுக்கு நம்ம வாழணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாமல் அதை நம்ம தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் வர லைஃப் உண்மையிலே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது. ஓகேவா? இன்ஃபேக்ட் நானுமே எனக்கு லைஃப்பில் போய் என்ன இதுக்கு மேலே என்ன சொல்ல எல்லாமே பார்த்த மாதிரி இருக்குது, வாழ்க்கையை வெறுத்து போனால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். என்விரான்மெண்ட்டை மீன்ஸ் நம்ம இருக்கக்கூடிய இடங்களை முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை விட முக்கியமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்கள் கூட சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸு. யார் உங்களை ரொம்ப பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி இப்படி தூக்கி போட்டுட்டு நீங்கள் ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறது, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் கூட மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும். அந்த மாதிரி டஃப்பான ஒரு விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக வர முடியாது. பட் நம்மளால் எப்படி இருந்தாலும் நம்ம வர முடியும். ஓகேவா? ஸோ எது வேணாலும் நடக்கட்டும், நம்மளோட ஸ்டெப்ஸை நம்ம ஒவ்வொரு டேவும் நம்ம தாண்டி போய்கிட்டே தான் இருக்கணும். எந்த காரணத்து கொண்டும் நாம் அதை எப்பயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம வர முடிஞ்சது அப்படின்னா அதே தானே ஸ்டாப் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயந்தான். ஸோ எப்பயுமே நம்ம மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருப்போம். நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். எது நடந்தாலும் கஷ்டமாக நடந்தால் அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். சந்தோஷமாக நடந்தால் அந்த ஹாப்பினஸை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நான் அழவே மாட்டேன். ஈவன் நான் அப்போ வீடியோ போட்டு முதல்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ ஸ்ட்ராங்கான பர்சன், நீங்களும் அழகாக நீங்களும் எமோஷனலாக காமிக்கிறேன் அப்படின்னு. உண்மையிலேயே நம்ம யாரோ அப்படியே இருந்துட்டு போகலாம். ஃபேக்கான ஒரு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு யாரையும் ஏமாற்றணும், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நான் அழுவேன். நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா நேற்று வீடியோவில் மாதிரி நான் சிரிப்பேன். ஓகேவா? அடுத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நம்ம எப்பயுமே இதையுமே நம்ம எதுவும் மறைச்சிக்கிட்டு ஃபேக்காக நம்ம இருக்கவே தேவையில்லை. எப்பயுமே நம்ம நம்மளாக இருப்போம், எல்லாத்தையுமே கடந்து போவோம். நம்ம நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும் கடவுளாக நம்ம கூட இருப்பாங்க. ஸோ எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, டாட்டா பை. நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். அதுக்கு நம்ம சேனல் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மோட்டிவேஷன் மை செல்ஃப் யூ கேன் சப்ஸ்கிரைப். ஓகேவா? டாட்டா பை, டேக் கேர்.